வெளிநாட்டில் இருக்கிறேன். நாங்கள் அவேரோட தொடர் வண்டியில் என்னோட படிக்கிறது அப்பா. எப்படி பார்க்க போனாலுமே ஏதோ இடத்துல ஒரு பிழைக்குதேக்கா. அதுவும் வன்னிக்கு போன இடத்த கண்டு அப்படியாத்தான் அவள் கொஞ்சம் என்னென்னு சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறேன். என்ன கடவுளுக்கு தான் தெரியும் என்னென்று சமாளிக்கிறேன்னே நான் கேவலாங்குது இல்லை. அவள் உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு சொல்லி வந்துட்டு போவா. போன பத்தாதே வந்துட்டு போனோம். உண்மையாக சொல்லுவோம்டாக்கா கஷ்டமாக இருந்தால் கூட, உண்மையிலே கஷ்டமாக இருந்தால் கூட எனக்கு யாரும் போய் சொல்லி எதுவும் கேட்டால் உண்மையாக எனக்கு அது பிடிக்காத கைன்னு சொன்னார். சில விஷயங்கள் மனக்கசப்பாக போயிட்டு நடந்த விஷயங்கள் உண்மையிலே நான் உங்களை நிறைய பார்த்து தான் வந்தேன். எனக்கா என்னால் இந்த பிள்ளை கதைக்காது, தம்பி கந்தையான் அவ்வளோ யோசிச்சு தான் நான் அவ்வளோ தூரம் தாண்டி வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிற பதில் என்ன சொல்கிற ஒரு திருப்தி அடைகிற மாதிரி இல்லையല്ലോ. அந்த அண்ணாவே நிற்கினா என்ன கேட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன இடத்துல போய் வரேன்னா அதுனா இப்படி ஒரு அண்ணா தானே எங்களை ஏற்றிறக்குறேன்னு சொன்னான். அப்போ அவருக்கு கிரெடிட் என்னண்டா உங்களுக்கு எவ்வளோ பெருமதி என்று நான் சொன்ன 30 கிட்ட கொடுக்கணுமெண்டு. அப்போ அதைத்தான் நான் அவருக்கு கிரவுண்ட் பைக்கில் விட்டுட்டு உங்கள்கிட்ட எடுத்து கதைக்க சொன்னேன். வேறு அதான் எடுத்தேன் நான். இப்போ இந்த கோல் எடுத்தது இந்த நோக்கம் என்னக்கா? என்ன நோக்கம் வேண்டில்லை, நீங்கள் உண்மையாக போய் கொண்டு கேட்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்களே எடுத்து சொல்லிட்டீங்க, நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் ஃபோன் அவுட் மைக்கில் விட்டேன்னு சொல்லிட்டீங்க. மற்றது 30,000 கொடுக்கறதுக்கு நான் சொன்னாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறம் அவர்கிட்ட நீ கேட்பாங்க. பொய் சொல்லி ஒரு காரியத்தை நான் செய்ய நான் ரெடியாக இல்லை. ஸோ அதால் நான் பார்க்குறாக்கிட்ட கையில் அதை விடுறேன். அக்கா இப்போ நீங்கள் ஜெஃப்னா பேஸ் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் செய்கிறீங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற டைம் இல்லை, உங்களை 1 மாதம் 1.5 மாதம் மறைக்கிறாங்க அப்படின்னா இவையெல்லாம் யார் பார்க்குறது? அதான் நான் சொன்னேன் மருமகள் ஒரு ஆள் யார் இப்போ வந்துட்டு போனேன். மருமகள் மோசம் போனான்னு சொன்னேன். அவையை விட்டு அனுப்பிடும். அவையெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு என்ன வருமானம்? இப்போ ஒரு இதுவும் இல்லை. இப்போ சில நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு அண்ணா நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன தனிப்பட சொன்னதில்லை, நான் உங்களை ஃபோனில் கேட்கக்குள்ள. இப்போ நீங்கள் சொன்னால் தான் நீ பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என்னோட படித்த பிள்ளை என் அப்பா ஒரு ஆள் இப்போ அவைக்கு காசு அனுப்பிக்க எனக்கு சில 5,000 10,000 கொடுத்து விடுவார். அதே எடுத்து என்ன செய்கிறது, இப்போ வந்துட்டு போனவன் கடையில் தான் கடன் பண்ணுறது. இப்போ சாமான் உங்களோட படித்த பிள்ளையோட அப்பா ஒரு ஆள் அவையோட கதைக்கிறேல அவள் என்னோட கதைக்கிறவா. அப்போ எங்களோட வருத்தம் பிரச்சனையால் எங்களுக்கு சில வேளையில் காசு வளையம் கிடைச்சா சில வேளையில் அனுப்புறதுன்றது நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்லையில உங்களுக்கு. இப்போ அவர் நேரடியாக எங்களுக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு பசின்றது சில வேலை வருமானு சொன்னால் அவர் அனுப்புறது சில வேலையை வச்சு சமாளிக்கலாம். நீங்கள் டெய்லி சமைக்கணும் சாப்பிடணும் இல்லை. அப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 30,000-20,000 வேணும் இல்லை. அப்போ அது என்னென்று சமாளிக்கிறீங்க? அதுதான் ஒரு நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் இருப்போம். மற்ற உங்களோட அந்த கிட்னி ஃபெயிலியர் ரிப்போர்ட் இருக்குதா? கோப்பியல் எல்லாம் இருக்கு. ஓகே, தாங்க பார்ப்போம். இருக்கும் நான் ஒரு கா இருக்க போகிறேன். அப்போ நான் காலில் இருப்பா இருக்க போ. அக்கா காலும் பிரச்சனையோ? எனக்கு கிட்னி பிரச்சனை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். விழுந்த அப்புறம் இந்த கால் இடுப்புக்குள்ளே முடிஞ்சு. நீங்கள் வீடுங்க அப்பாக்கா, இந்த இடுப்புக்குள்ளே முடிஞ்சு. அக்கா இங்கே இருக்கும். இது எப்போலேருந்து இது கிளினிக் போகிறீங்க அக்கா? நீங்கள் இங்கே எஃப்னால? நான் பழைய கொப்பிகள் எல்லாமே இருக்குது. இல்லை பழைய கொப்பி தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுலேருந்து இந்த 2006 ஃபெயிலியர்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் நினைக்கிறேன்க்கா அந்த கிட்னி ஃபெயிலியர்ண்டேக்குள்ளே இப்போ நூலாக நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ தண்ணி குடிப்பீங்க சாதாரண? நான் எனக்கு 1 லிட்டர் மேலே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் சாதாரணமாக எவ்வளோ குடிப்பீங்க? நான் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி கிட்ட குடிப்பேன். என்ன குடிப்பீங்க? தண்ணி தான். சாப்பாடு இல்லாட்டி மரவாயில்ல, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட கிட்னி, அதாவது உங்களோட கிட்னி சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு எத்தனை வீதம் ஒர்க் பண்ணுது? 10 வீதம் இருக்குன்னு. 10 வீதம் என்ன? ஒரு கிட்னியாமா 2 மாமா? ஒரு கிட்னி அதுவும் 10 வீதம் தான் வேலை செய்யுதாங்க.
அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ? ஓ எனக்கு பிரச்சனை இல்லை, தண்ணியோடைய யூரின் வந்து நல்லா போகுது, யூரின் போகாது தான் தண்ணி குடிக்கக்கூடாது சொன்னாங்க. ஓ அங்கே வந்து சில பேருக்கு ஒரு சிலருக்குள்ளே தான் எல்லாருமே. அதாவதுக்கா இப்போ அந்த 10 விதம்ன்றது உங்களோட இப்போ கரண்ட் கண்டிஷன் இப்போ முதல் கொஞ்சம் கூட இருந்து இப்போ நாள் போக கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துருக்குமா என்ன? ஓகே, அப்போ இது வந்து அக்காட கிளினிக் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரு அதாவது ஃபோட்டோ இது வந்து இருக்குது பாருங்க. அது என்ன இதில் வந்து ஏன்னா வந்து உங்களில் அதுக்காண்டி யாரும் கிட்னி ஃபெயிலியர்னு போய் சொல்லுவாங்களே. ஆனால் இது இந்த விளக்கம் என்னென்ன தெரியல. 1 மினிட் பார்ப்போமா? சரி அக்கா, அப்போ இன்றைக்கு மதியம் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? மதியம் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சாப்பாடு கட்டி கொண்டு வந்து கொடுத்தேன். ஓ ஹாஸ்பிட்டல் வரைக்குள்ளே சாப்பாடு கட்டி கொண்டு வந்துடுறேன். நான் திருப்பி கேட்குறேன் நானே. இப்போ நீங்களும் அதிலேயே சாப்பிட்டோ? நான் இடியப்பன் சாப்பிட்டுட்டு வாக சோறு கட்டி கொண்டு வந்து. நீங்கள் சாப்பிட்டுட்டு வாக சோறு கட்டி கொண்டு கொடுத்தீங்க, இதை வச்சுங்க வரேன். அப்போ வந்து தம்பி எப்போ போனோம்? நேற்று தான் போனேன். நேற்று போனோம். வேறு என்ன? சரி, இப்போ வந்து கையில் உங்கள்கிட்ட எவ்வளோ செலவு காசு இருக்குது உங்கள்கிட்ட சமயம்? இப்போவா? இப்போ என்கிட்ட 500 ரூபா இருக்குது. 500 ரூபா இருக்குது. சரி, 500 ரூபா இருக்குது. அது வந்து எப்போ காணும்? அது இப்போ பின்னேரத்தோடு சரி. பின்னேரத்தோடு சரி. அப்போ நாளைக்கு என்ன செய்யப்படும்? அதை நாளைக்கு கடையெல்லாம் கடன் பண்ணுறோம். அந்த கடன் எப்படி கொடுக்குறது? அது என்ன செய்கிறது, பிறகு விரைக்க ரோலிங் பண்ணி தான் கொடுக்கணும். வேறு என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி கடன் கடையில் ஏற்கனவே நிற்குமே. கடை நிற்கிது தான். அவ்வளோ நிற்கிது. 3000 சொச்சம் நிற்கிது. எப்படி பார்க்க போனாலுமே ஏதோ இடத்துல ஒரு பிழைக்குதேக்கா. ஏனென்றால் இப்போ நீங்கள் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம் வந்து நாளாந்தம் சாப்பிட்றீங்க, சமைக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இப்போ நான் வந்து அவையோட இருந்தபடியே அதை தான் இல்லை இது சில எல்லாம் பார்த்து அதை விடுவோம் நாங்கள். இப்போ உங்களோட இந்த 3 மாத கால விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த 3 மாதமும் என்னென்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. இல்லை நான் ஒரு குற்றம் சொல்லலை, பிள்ளையும் சொல்லலை. நான் கேட்குறேன் ஏதோ எப்படி என்ன நான் கேட்குறது ஏலாத ஒரு காரியமே காப்பணும். ஒரு வருமானம் எங்களுக்கு ஒரு கிலோ அரிசி வேணா 2 நாளே காணும் 2 பேருக்கும். சரி, ஒரு கிலோ அரிசி வேணா 2 நாளே காணும். அரிசியை மட்டும் சாப்பிட்றீங்க? சரி, அது என்ன செய்கிற தேங்காய் வேண்டுவோம், ஒரு மரக்கறியை உண்ட வேண்டி என்ன செய்வோம், கத்தரிக்காய் எல்லாம் சோயாமிட்ட வேண்டி ஒரு கறி வச்சு ஏதோ சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்றோம். ஏதோ கடவுள் தரையே நாங்கள் சாப்பிட்றோம், அவ்வளோதான். அப்போ மீன் சொன்னால் என்னென்னு சொல்கிறது, சௌரமாக என்ன சொல்கிறேன், அண்ணாரியே இவ்வளோ காலமாக நாங்கள் மீன் சாப்பிட்டு இப்போ மீனோ இறைச்சியோ சாப்பிட்டு இவ்வளோ காலம் கஷ்டத்தின் மேலே மற்றபடி சாப்பிடக்கூடாண்டோ சாப்பிட விருப்பம் இல்லையாண்டோ எல்லாம் டயலசியில் சொன்னது சாப்பாட்டையெல்லாம் தவிர்த்தி தான் சாப்பிட சொல்லி நான் ஒன்றுமே என்ன செய்கிறேன் தவிர்த்தி சாப்பிட்றேன். எல்லா காண்ற எல்லாமே சாப்பிடுவேன். நான் கீரை வகையில் இருந்து முட்டையில எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது நான் எல்லாம் தான் சாப்பிடுவேன், ஒன்றும் கழிவில்லை. ஒரு கழிவும் இல்லை. நீங்கள் மிச்சம் எடுக்கிறீங்களா? மிச்சம் தான் பிரச்சனை எடுக்கிறீங்களா? சரி, அப்போ அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அதாவது உங்களோட உடம்பு பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுக்கு இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட உதவி கேட்கணுமென்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்து, அதாவது யாராவது சொன்னாங்க இல்லாட்டி நீங்களாவே? எனக்கு சொல்லலை. நான் இப்போ கூட டிக்டாக் பார்த்தேன். நான் பார்த்துட்டுருக்கேன், நம்பரை தேடினும் கிடைக்கல. ஒரு நம்பர் ஒன்று எடுத்து அடித்தேன்னா நான் அது செல்லுபடியாது. எடுத்து அடிச்சிங்க? டிக்டாக்கில் தான் வந்தது. அதை அடித்தேன் நான் செல்லுபடி இலக்கம் நம்பர் வந்து ஒரு நம்பர் ஒன்று இருந்தால் அது என்ன நம்பரோ எனக்கு தெரியாது. அப்போ யூடியூப்பில் டிக்டாக்கில் பார்த்தேன். சரியா? அப்போ பிறகு ரஜீவன் அவரை தான் ஃபோன் பண்ணி, எங்களுக்கு தம்பியோட படித்த ரஜீவன் அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் அப்போ நான் கேம்பஸில் நிற்கிறேனாக்கா அப்புறம் எடுக்கிறேன். பிறகு எடுத்தேன். நான் கேட்டேன் இப்படி நம்பர் ஒன்று இருந்தால் தயார் பண்ணேன். அப்போயே எனக்கு கதைக்க போகிறேன். சரி தாரேன். அப்போ ரஜீவனுக்கு உங்களோட ஸ்டோரி தெரியுமா? ரஜீவனுக்கு இப்போ நான் ஹாஸ்டலுக்கு போய் தான் வேறு எங்களுக்கு தெரியும். கஷ்டம் அது இதுண்டு எல்லாம் அவருக்கு தெரியும், உங்களுக்கு பிரச்சனை தெரியும். இல்லை, ரஜீவனுக்கு வந்து உங்களோட மகனை தெரியும் தானே? ஓ மகனை தெரியும், அவரோட படித்தேன். மகனை தெரிஞ்சா இப்போ உதாரணமாக இப்போ தம்பியாக நிற்கிறாங்க என்னோட, என்னை பற்றி அவங்களுக்கும் அவங்கள பற்றி எனக்கும் எல்லாம் தெரியும் தானே. அதுக்காண்டி இப்போ எல்லாம் இல்லாலும் இப்போ ஓரளவு நான் வந்து பேசிக்காக கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். நான் கஷ்டப்படுற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் தானே, இல்லையோ? சரி, அப்போ ரஜீவனுக்கு அது வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ நான் ரஜீவன் அடிச்சு கேட்கட்டா? சரி, நான் கதைச்சி முடிய மாட்டோம், நீங்கள் சத்தம் போடக்கூடாது, சரியா? ஓகே. அதுக்காண்டி உங்கள சந்தேகம் இல்லை. இவ்வளவுமே வந்து நீங்கள் சொல்கிறதே பெரிய கஷ்டம் தானே. அது உங்களுக்கு முன்னாலே பார்ப்போமா?
அவர்கிட்ட ஃபோன் ஆஃப்ல இருக்குது. சரி, ரஜீவன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை? தாங்க நம்பர் மாற்றிட்டான் ஐயா. போனதான் அம்மாட போனதான். நம்பர் மாற்றிட்டேன் ஐயாக்கா, சொல்லுங்க இருக்கா. இப்போ நான் இவ்வளவு உண்மையாக நான் பலமையாக வேறு இடங்களில் கேட்குற மாதிரிலாம் ஒன்றும் கேட்கவே இல்லைக்கா. சும்மா சாதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி உங்களோட பிரச்சனையில் மட்டும்தான் நான் கதைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், நான் எதுவும் அளவுக்கு மாதிரி கேட்டேன். நான் இல்லை, ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக கேட்க வேண்டியதான் கேட்குறேன். ஏன்னு சொன்னால் இப்போ உண்மையிலே இப்போ வெறும் வீடியோ ஒன்று இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கேட்குற சில காரியங்கள்னால் நாங்கள் செஞ்சு தந்து உங்களை சந்தோஷப்படுத்த தானே வேணும். எது 383 ஜீவன் என் பிள்ளையா சொன்னாண்டா யோசிப்பான். ஐயோ என்னையை கொடுத்து விட்டார். நான் நீங்கள் சத்தம் என்ன பேர் தம்பிக்கு? தனுஷ். தனுஷ். தனுஷ் ரஜினோட படிக்கிறாரு. ரஜினோட படிச்சு அவங்க இனிய வாழ்வு ஹாஸ்டலில். இனிய வாழ்வு ஹாஸ்டலில் படித்தார். இப்போ ரஜினி கேம்பஸ் இல்லை, கேம்பஸில் படிக்கிறாரு. அவனும் இந்த கண்டறியாத நல்லா கட்டிக்காரன் அவன். என்ன ஆள் இப்போ அக்காட்ட இப்போ 500 கிடக்கு. சரி, இப்போ மாதம் இப்போ சரி, இப்போ கடைசியாக அவர் ஐயா இப்போ காசு அனுப்பினார். அவர் எங்களுக்கு போன மாதம் அவட மகள் கொண்டு தந்துட்டு போனார். அது யார்? உங்களோட என்னோட படித்த பிள்ளையோட அப்பா. உங்களோட படித்த பிள்ளை அவன் இங்கே இல்லை, வெண்ணியில் இருக்கும். உங்களோட படித்த பிள்ளையோட அப்பா வர்றது வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் அவேரோட தொடர் வண்டியில். அவள் இப்போ நான் இந்த மகனை ஹாஸ்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வரைக்கும் கண்டு கதைக்கிறேன்னா அப்போ அவள் சில உடையில் வீட்டை வருவா, தேப்பன் காசு அனுப்பினா வருவா, 5000 10,000 தந்துட்டு போவா. உங்களோட படித்த பிள்ளையோட அப்பா எந்த நாட்டில் இருக்கிறார்? அவர் பிரான்ஸோ லண்டனோ நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் நினைக்கிறார் சொன்னால். இப்போ அதாவது உங்களுக்கு காசு அனுப்புறேன் அப்புறம் அவைக்கு அனுப்பிக்க அவை இப்போ எங்கே இருக்கிறோம்? அவை வெண்ணியில் இருக்கிறோம். அவை வெண்ணியில் இருக்கிறோம். கடைசியாக இப்போ உங்களுக்கு கொண்டு வந்தது போன மாதம் 10ஆம் தேதி. போன மாதம் 10ஆம் தேதி கொண்டு வந்துவாவா? அங்கே வெண்ணி இங்கே வரையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் தானே. எங்கே? யாழ்ப்பாணம். ஓகே. அங்கே வருவா. அங்கே அவாவும் பாருவா. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வரையில் அவள் ஒரு அலுவலா வரைக்க இப்போ ஹாஸ்பிட்டல் வருவீங்கன்னு கேட்டுட்டு வருவா. எப்போ ஹாஸ்பிட்டல் வருவீங்கன்னு கேட்டுட்டு யாழ்ப்பாணம் வருவா. அப்படி எப்போ ஹாஸ்பிட்டல் வரீங்கன்னு கேட்டு யாழ்ப்பாணம் வாரவா? அது உங்கள்கிட்ட தானே வாரா? இப்போ இல்லை, அவள் வேறு அலுவலா, அது வேலை அலுவலா வாரவா போலடா. அவள் வேறு வேலை அலுவலா வார நாளைக்கு உங்களோட அலுவலும் சரி செட் ஆகாது. அப்போ நான் கேட்டு 9 அக்கௌண்ட் நம்பர் உள்ள போட்டு கொடுக்கணும்னா இல்லை தனக்கு அலுவல் இருக்குது தான் வருவேன் அப்படிதான். அதாவது எங்கள் அலுவலை நாங்கள் கேட்கலாம் தானே. அவங்க அலுவலை நீங்கள் கேட்கலாத மற்றாவே உங்களுக்கு உதவிக்கல வரையினம். அப்போ உங்களுக்கு காசு உதவி செய்ய வர ஒரு ஆளை நாங்கள் அப்படி கேட்கக்கூடாது. அது போல. இப்போ எவ்வளோ காலமாக ஹெல்ப் பண்ணினேன்? அது இப்போ காலமாண்டில் இப்போ ஒரு 4 மாதமாக தான் அதுவும் வன்னிக்கு போன இடத்த கண்டு அப்படியே தான் அவள் கொஞ்சம். எப்போ என்ன உங்களோட எங்கே படித்த உங்களோட உண்டா? அவள் இங்கே நெல்லியடியில் இருந்தவா முதல். இப்போ மாரி பண்ணி அங்கே இருக்கிறாள். இல்லை, உங்களோட எங்கே உண்டா படித்தவா? நெல்லியடியில் உங்களோட உண்டா படித்தவா? அங்கான் இருந்தவன் நெல்லியடியில். ஓகே. அங்கே இருந்தேன். அப்புறம் கல்யாணம் கட்டி அவள் அங்கே வன்னி பக்கம் போயிட்டா. அப்புறம் வன்னி போயிட்டா? ஓகே. அப்போ நீங்கள் இப்போ வன்னி போய்க்குள்ளான்னு நான் இந்த அண்ணன் விட்ட போடலாம் தானே. என் அண்ணியாக்கள்கிட்ட போய் வரேன். நான் தம்பி ஹாஸ்டலில் முடிக்க போய்க்க வந்து போடுறேன். பரந்தன் தானே. அப்போ இறங்கி போயிட்டு வரேன். அப்போ போயிட்டு வரைக்கும் வாக்கான்றேன். நான் கதைக்கிறேன். நான் வருவேன். அண்டா எப்போல இருந்தவா உங்களுக்கு இந்த இப்படியா ஒரு உதவி செய்யணும் நினைச்சு செய்ய? அவள் இப்போ ஒரு 3-4 மாதமா. 3-4 மாதமா செய்கிறா? ஓகே. இப்போ அங்கே இருக்கிறா? அவள் வன்னியில் இருக்கிறா. இப்போ அங்கே கொழுப்பு போப்புறோம் வேலைக்கு. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக என்னோட கதைக்கல போயிட்டு அவள் தெரியலை. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களோட கதைக்கலையா? கதைக்கல போயிட்டு அவளோட. ஏன் கதைக்கல? என்னுடைய வேலை அவசியமாக போப்புறோம் நிற்க மாட்டேன். அக்காவா கட்டிட்டாவோ? கட்டி வழக்கம் எல்லாம் பிள்ளை எல்லாம் இருக்கு. சொன்னா அக்காட அவளோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? அவரோட ஹஸ்பண்டும் கொழும்பில் வேலை. கொழும்பில் வேலை. ஓகே.
சரி இப்போ அந்த அவாட காசு கதையை விடுவோமே, அதை விட்டால் இப்போ அதை விட வேறு என்ன உங்களுக்கு வருமானம்? வேறு என்ன வருமானம் ஒன்று அரசாங்கத்தால் ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நாள் இந்த கொரோனா பிரச்சனை இந்த மழை இதுவளுக்குள்ள ஹாஸ்பிட்டலால் போய் வர செலவு அதில் தந்தது. இல்லை உங்களுக்கு இந்த நிலம்புரி காசு அது ஒன்றும் இல்லை நாங்களுக்கு. இப்போ ஜிஎஸ் மூலமாக இப்போ அங்கே பதிவில் இருந்து டாக்டர்கிட்ட இதில் இருந்து முழுக்கலும் இவன் உதவி திட்டமாக இல்லை பிரச்சனைன்னு சொல்லி சைன் ஓல் வண்டி தர சொல்லி எல்லாம் செய்து கொடுத்தாரு. ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. ஜிஎஸ்ஸை ஃபோன் பண்ணி கூட கேட்டேன், நான் காணி இல்லை வீடு போட்டு இருக்கணும் நானும் பிள்ளைகளும் அப்படின்ட்டுலாம் கேட்டேன். நான் அதே மழை முடியட்டும் பாவமாட்டா. இப்போவும் போன கிழமையும் போன இடத்து ஜிஎஸோட அதுக்காக சொன்னால் இன்னும் ஒன்றும் பெரியெல்லாம் வந்தா சொல்கிறேன்ட்டு. நான் இப்போ என்னென்ன செய்கிறேன் ஒன்றுமே செய்யலாமே இருக்குது. உண்மையிலேயாக்கா அது என்ன சொல்கிறேன் இந்த ஒரு சுபாவம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஒரு ஃபீல்டில் ஒரு 5-6 வருஷம் நான் வந்து செயற்படுறேன். அப்போ நிறைய இடங்களை போய் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்த இடத்துல உங்களை பார்க்கும்போது உங்களோட கஷ்டமோ வந்து நீ இல்லைன்ற கஷ்டம். ஆனால் நீங்கள் சொல்கிற பதில் ஒரு கணம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வந்து நீங்கள் மச்சம் சாப்பிடலைன்றீங்க, மரக்கறி தான் சாப்பிட்றன்றீங்க, சரியான கவலை எல்லாமே கேட்கும்போது கவலை. ஆனால் அந்த மரக்கறி சாப்பாடு கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றேன்னு சொன்னால் 1000 ரூபா வேணுமாக்கா. இப்போ மாதம் 30 நேரம் வேணுமெண்டக்குள்ள இந்த 3 மாதம் நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையை கொண்டு சமாளித்து கொண்டு இருக்கிறேன். என்ன செய்கிறது? என்னென்னு சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறேன் என்ன கடவுளுக்கு தான் தெரியும் என்னென்று சமாளிக்கிறேன்டே நான் கேவலாங்குது இல்லை. சரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு 500 இருக்குல்ல, அந்த 500 அப்படி இருந்தது? அது நான் தற்போதையாக வச்சுருந்த காசு அதை எடுக்காமல் அது கடையில் கடன் பண்ணுறபடியே அதை எடுக்கலாமல் அப்படி வச்சுருந்தா ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கு தேவை. எப்படி வந்தது அந்த 500 ரூபா? இது அந்த 500 ரூபா அது வந்து ஒரு ஆள்கிட்ட வேண்டி கொண்டு போனேன் நான் ஹாஸ்பிட்டல் வேணிட்டு போய் அந்த காசு 1000 ரூபா வேணிட்டு போய் 500 ரூபா எடுத்துட்டு 500 ரூபா வந்து வச்சுருக்குறேன். 1000 ரூபா வந்து வாட்டை பண்ணிட்டு போனீங்களா? யாருக்கு பண்ணீங்க? இப்போ போன வாட்டை தான் பண்ணேன் கடையை சாமான் பண்ணுறோம். சரி இப்போ நீங்கள் சொன்னீங்களா வந்து ஒரு ஆள் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி, அவங்களோட அப்பா எந்த நாடுன்னு தெரியா உங்களுக்கு? லண்டனோ பிரான்ஸ் ஏன்னா வடிவாக தெரியல எந்த நாடுன்னு தெரியா உங்களுக்கு? ஓகே, அவள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு சொல்லி வந்துட்டு போவா. போன 10,000 வந்தவங்கள வந்துட்டு போனோம். 10,000 வந்துட்டு போனோம். 10,000 அதுக்கு முதல் அப்படி தான் 5,000 தருவா. சில வலையில் 10,000 தருவா. அப்படி தந்துட்டு போவா. வந்தா சரி உங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணுங்க. என்ன நம்பர் சேவில் இல்லையாக்கா? சேவில் இல்லை, நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன் இல்லையா? ஒரு நம்பரும் சேவில் இல்லையா? என்ன நீ போ கனகாலமாக கதை கேள்வி கதை கேளு. நம்பரை காணியில் அழிஞ்சிட்டு வரையா அந்த ஃபோனில் நம்பர் கனகால கதை கீழே தானே அழிஞ்சிடுவோம் தெரியல காணியில். இது என்னென்னா இப்போ உங்களோட இந்த நல்லா நீங்கள் கீழே இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட கடைசி கால் பண்ணது எத்தனை தேதி காட்டுதுன்னு பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களோட அப்பா காசு அனுப்பி கொண்டு வந்து தாரன்ற விஷயம் நான் சொல்லாமல் அதை நீங்கள் தான் சொன்னேன். நீங்கள் எனக்கு உண்மையாக அது தெரியாது உண்மையை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி ஹெல்ப் பண்ணுற அந்த ஃப்ரெண்டு நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க, நான் சேவில் வைக்கிறேல சேவில் இல்லை தானே. நான் சில வலையெல்லாம் கண்டு காய்ச்சிட்டு வருவேன். நான் நம்பர் இருந்தால் கொண்டு வந்து சில வலையில் இருக்கே எடுத்து கதைப்பேன். அவ்வளோ இருந்தால் வரேன். இப்போ எத்தனை தேதிக்குள்ளே போயிட்டீங்க பாருங்க, 5 காட்டுங்க பார்ப்போம். வரேன் இந்த பிப்ரவரி மாதம் வேண்டா. நீங்கள் நல்லா கீழே தட்டுங்க, நல்லா கீழே தட்டுங்க, ஃபுல்லாக நல்லா கீழே ஃபுல்லாக தட்டுங்க. போன மாதம் எத்தனை தேதி அக்கௌண்ட் காசு? போன மாதம் 10ஆம் தேதி இருந்தால் போன மாதம்
அதில் நினைக்கிற பிள்ளை யாருன்னு சொன்னீங்க? இந்த அதில் நிற்கிற பிள்ளை யாருன்னு சொன்னீங்க? இந்த பிள்ளை என்ன நினைக்கிற பிள்ளை? அது அந்த நாங்கள் முதல்ல இருந்தோம் இதுதான் எங்களை பார்த்த வேண்டிய அம்மா தான் எங்களை வச்சு பார்த்தவன். இல்லை அதான் நம்பர் இல்லையே, அது இல்லை நம்பர். இங்கே வருது. இப்போ என்னென்னாக்கா இப்போ சரி நம்பர் வேண்டாம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நாளாந்தம் சாப்பிட்றோம் கொடுக்குறோம் இது செய்கிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம்னா மாதம் எங்களுக்கு சம்பளம் பெறுமென்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு இது துறைய போகிறீங்களா? சொல்லுங்க. ஓகே. அப்போ எங்களுக்கு நாளாந்தம் ஒரு வேலைக்கு போகிறோம்னா எங்களுக்கு சம்பளம் பெறும்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு மாதம் கொடுப்புனா வருதுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் நம்பியிருக்கோம்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இவை வந்து வெளியிலேருந்து அவை வந்து காசு ஒன்று தாரேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை தான் பேசிக்காக நம்பி இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ கட்டாயம் இப்போ அட்லீஸ்ட் ஒரு கைக்கு உங்களுக்கு இப்போ கையில் காசு இல்லாம போனால் இப்போ திடீர்னு உங்களை கையில் காசு இல்லாம போனால் என்ன செய்வீங்க? சரி சும்மா சரி அந்த உங்களோட ஃப்ரெண்டு சரி கால் பண்ணி இருக்கா இப்படி அவசரமாக கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது நீங்கள் இருங்க தங்கச்சி காலையும் இல்லை நீங்கள் போங்க. அப்போ என்னென்றால் இப்படி அவசரமாக சரி வந்துட்டு கையில் காசு இல்லாமல் இருக்குது 3-5 10 எடுக்கலாமா ஒன்றுட்டேன்னு சொல்லி கூட கேட்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்டு நம்பர் உங்களோட ஃபோனில் இல்லைன்னு சொல்கிறீங்க. அது என்ன சொல்கிறது? ஏன் சேவ் பண்ணல நீங்கள்? ரெண்டா உங்களோட ஃபோனில் ஒரு நம்பரும் சேவ் இல்லையா? இல்லை நான் என்ன சொல்லுங்க அப்போ டெய்லி எல்லாரோடையும் கதைக்கிறீங்க. இல்லை டெய்லி கதைக்கிறேன். சில வேளையில் ஆறுதலாக வீட்டு இருந்தால் நம்பர் படிச்சுன்னு போனால் முன்னுக்கு ஏதாவது நம்பர் இருந்தால் எடுத்து கதைப்பேன். மற்றும்படி கதைக்கிறீங்களோட உண்மையாக சொல்லணுமென்றால் நான் உங்களை யோசிச்சுப்பாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் நான் வந்து பருத்தித்துறையிலேருந்து இங்கே வந்தேன். நான் பருத்தித்துறையிலேருந்து இங்கே வந்து எவ்வளோ தூரம் என்ன உங்களை தேடி படம் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எல்லா இடம் வந்து உங்களோட கதையை வந்து இதில் இருந்த ஆறுதலாக கேட்டு எல்லாமே செஞ்சு அவள் காலில் இல்லை அவள் போயிடுச்சிடும். அப்போ நான் வெளியில் போனால் காட்டில் இருப்பேன். காலும் இல்லையான்னு சொல்லுங்கள் பிள்ளைக்கு பிரச்சனை இல்லாமல் சரி. அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் உங்களை தேடி வந்தேன். அவங்களுக்கு ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா என்னென்று? அதாவது வந்து நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது உண்மை மட்டும்தான். நாங்கள் வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து உங்களோட கஷ்டத்தை குறித்தான உதவி நாங்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஈவன் உண்மையாக சொல்லணுண்டாக்கா கஷ்டமாக இருந்தால் கூட உண்மையிலேயே கஷ்டமாக இருந்தால் கூட எனக்கு யாரும் போய் சொல்லி எதுவும் கேட்டால் உண்மையாக எனக்கு அது பிடிக்காத கைன்னு சொன்னால் நான் வந்து இன்னொரு ஆக்கள்கிட்ட காசு மூலமாக தான் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அப்போ அவங்களுக்கு நாளைக்கு நானும் ஒரு பொய்காரனாக போயிடுவேன் இல்லை. அப்போ அதால் தான் உண்மையாக சொன்ன மாட்டீங்க. இப்போ உள்ள நான் வந்து வேறு என்ன சொல்கிறது, முந்தி இருந்த நான் வேறு, இப்போ உள்ள நான் வந்து வேறு. ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட மனசுபடியே நடக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே போகிறது. அப்படி பார்க்கக்குள்ள இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்பக்கூடிய மாதிரி இல்லை. கையினால் நீங்களே யோசிச்சுப்பாங்க, ஒரு மனுஷன் சாதாரணமாக வாழ்கிறதுக்கு ஒரு மாதம் எவ்வளவு காசு வேணும் என்று சொல்லக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எப்படி அதை கொண்டு போகிறீங்கன்னு சொல்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. அப்போ அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இல்லை. ஈவன் நீங்கள் உண்மையிலேயே இல்லை தம்பியா நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம், சாப்பாடு இல்லாமல் இத்தனை நாள் இருந்தாங்க சொன்னால் கூட நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணிட்டு போவோம். ஆனால் நீங்கள் சொல்கிற பதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு திருப்தி அடைகிற மாதிரிக்கு இல்லையல்லோ. இப்போ நாங்கள் எதை வச்சு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஆகிட்ட கேட்குறன்றது தானே. சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு என்ன உதவி நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் வந்து சாப்பாட்டு பிரச்சனை, மற்ற ஹாஸ்பிட்டல் போய் வர பிரச்சனை, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதை ஒன்று மற்ற இருக்க வீடு இல்லை, இருக்க வீடு இல்லை. அதுக்கு வந்தாக்கா உண்மையிலேயே வீடு வந்து பெரிய ஒரு சிலவான விஷயம் இல்லை. அது ஒன்றும் இப்போதைக்கு செய்யலை. நாங்கள் இப்போ ஒரு அந்த வீடு எடுத்துருக்கிறோம். அதால் அது செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு. இப்போ அதால் அது செய்கிறது இப்போ கஷ்டம். மற்ற இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறீங்க.
அதே மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க ரெண்டைக்குள்ளே. இப்போ பிள்ளைக்கு மிஷின் கேட்குறா, பிள்ளைக்கு இங்கே மிஷின் எடுத்து கொடுத்தா ஆள் வந்து என்ன யார் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்து எங்கே ஆர்டர் பண்ணி கொடுத்து தையல் மிஷின் வந்தால் இப்போ நாங்கள் எல்லாம் பக்கத்தில் தான் தைக்கண்டு இருக்கணும். தூரங்களை கொஞ்சம் தூரம் போகணும் தையல் இதெல்லாம் கண்டு. இப்போ இங்கே இருந்தால் இப்போ வேறு ஆக்கள் அறிஞ்சா கொண்டால் இவாட்ட வந்து ஆர்டர் எடுப்பாங்க தானே தைக்கிறதுக்கு. இப்போ வந்து அதான் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ரூமில் ஒரு தையல் மிஷின் சொன்னாக்கா 1,30,000 1,40,000 ஒரு தையல் மிஷின். அதை நாங்கள் வேண்டி கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே சும்மா வச்சு மாதிரி போகக்கூடாதுன்னு அதனால் ஒரு பிரயோசனம் இருந்தாலும் வேறு மாதிரிக்கு இருக்கணும் எல்லாம். அப்போ அந்த மாதிரிக்கு இருக்கணும். அப்போ நாங்கள் உங்களுக்கு இப்போ எங்கள் சார்பாக செய்யக்கூடியன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு மாதாந்த உதவி மாதிரி ஒரு 10,000 15,000 ஒரு 20,000 உங்களுக்கு யாராவது மாதம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால், அதாவது இப்போ தற்சமயம் நீங்கள் ஒரு ரூபா காசுமே இல்லாமல் இருந்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறீங்க. அப்படி என்றக்குள்ளே உங்களுக்கு ஒரு 20,000 வந்தாலும் யார் சரி அனுப்புவாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குமா இல்லையா? கரெக்டாக ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நாங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்குமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எப்பளாச்சு போயிட்டு கேட்க ஏதோ ஒரு பொய் இருக்குது. என்னத்துக்குன்னு சொன்னால் யோசிச்சுப்பாங்க. சரி இப்போ இந்த மாதம் இப்போ இந்த 25,000 போச்சு. இந்த 25 நாள் செலவையும் நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க? இந்த 25 நாள் செலவையும் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எப்படி பார்த்துருக்குறேன்னு சொன்னால் அதுதான் சொன்னேன். இப்போ அவாத அந்த காசு தான் கொண்டு கடையில் கட்டிட்டு அவாத அந்த காசு போன மாதம் 10,000 கிட்டத்தட்ட 45 நாள் ஆயிட்டு. 10,000 ரூபா காசு 45 நாளாக சமாளிக்கணுமா? இல்லையே, சமாளிக்கலாதான். அது சரி, நீங்கள் சொல்கிறது சரி, சமாளிக்கலாதான். என்ன செய்கிறது? ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரைக்கும் இப்போ கஷ்டம்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன செய்யலாம்? போய் வேற காசு தந்தவே ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டலால் மாஸ்டராக காசு தந்தவே முதல் போய் வரைக்க. இப்போ அந்த உதவி ஒன்றும் இல்லை இப்போ எங்களுக்கு. அதை விடுங்க இப்போ இல்லையே. அப்போ அதை விடுவோம் நாங்கள். இப்போ இந்த 45 நாளைக்குள்ளே நீங்கள் எத்தனை மாதத்துக்கு போய்ட்டு வந்திருக்கீங்க? இப்போ 5 நாளைக்கு ஒருக்கா போகிறேன்டா பேர். 5 நாளைக்கு ஒருக்கா போகிறீங்க. சாதாரணமாக ஒருக்கா போயிட்டு வர எவ்வளோ செலவு? 2,000 ரூபா வேணும். ஒருக்கா போயிட்டு வர 2,000 முடியுமே. 2,000 ஆட்டோ 1000 பேர் 1000. ஆட்டோலையா போயிட்டு வரீங்க? பஸ்ஸில் இல்லையா? பஸ்ஸில் போயிடலாம். ஏன்னா எங்களுக்கு அவங்க சந்திக்கு தான் போயிடணும் பஸ். சந்தி இப்போ அதுக்காண்டி இங்கேருந்து ஆட்டோ. அப்போ ஒரு 5 நாளைக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் இந்த 45 நாளே 9,000 போயிட்டு வந்துருப்பீங்க. அந்த 9,000 போயிட்டு வந்ததுக்கே 18,000 ரூபா காசு போயிருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த 45 நாள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 40,000 குறைஞ்சி வரும். அப்போ 40,000 ஹாஸ்பிட்டல் செலவு 18,000. அப்போ 65,000 ரூபா காசு செலவழிஞ்சிருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்த வருமானம் 10,000. அப்போ இப்போ யாருக்கு நீங்கள் கடன் யாருக்கு இப்போ நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது? ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கும்? ஆட்டோக்காரனுக்கு கொஞ்சம் கொடுக்கத்தான் வேணும். எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 30 கிட்ட கொடுக்கணும். 30,000 கடனோட அந்த ஆட்டோக்காரன்னா உங்களுக்கு இப்போயும் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இப்போ நான் இப்போ ஒரு 2-3 கிழமையாக இப்போ ஆட்டோவில் போகிறேன், பஸ்ஸில் வந்து. சரி, 2-3 இப்போ 2-3 கிழமையாக ஆட்டோவில் போயிடும். அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் அங்கே சந்தியாக நடந்து போகணும். அதில் சந்திக்கு நடந்து போகணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்யாது, அங்கே தான் போகணும் பஸ்ஸுக்கு. நேர கணக்கு தான் எங்களுக்கு உள் பஸ் விட்டோம். இப்போ விடிய 6 மணிக்கே நான் கிளினிக் போட்டிருக்கு. சரி, இப்போ ஆட்டோக்காரன் இப்போ புலகாலமாக ஆட்டோலாம் போனீங்க. ஏன்னா இப்போ ஆட்டோக்காரனுக்கு எவ்வளோ நீங்கள் காசு கொடுக்கணும்? இப்போ ஆட்டோக்காரனுக்கு எவ்வளோ காசு நீங்கள் கொடுக்கணும்? சாதாரண நான் இப்போ சாதாரணமாக 30,000 ரூபா கொடுக்கும். 30,000 ரூபா சரி 20,000 ரூபா கடன் இருக்கே. அவர் உங்களுக்கு திரும்பி வந்தவர் அவர் இப்போ எங்களோட கஷ்டம் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் பிடிக்கிறது. இப்போ அவர் எங்களோட கஷ்டத்தை தாண்டி யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்து உங்களை சும்மா ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு போகிறவரா? இல்லை, அங்கே நான் முதல் வளமையாக பிடிக்கிறேன் நான் தானே பிடிக்கிறோடைய அவர் இல்லை. நீங்கள் வளமையாக பிடிச்சாலும் இப்போ நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணிக்குள்ளே அவர் அங்கே வந்து ஏற்ற வருவார். சரி, உங்களோட ஃபோனில் நம்பர் இல்லாமல் இப்படி கால் பண்ணுறீங்க? அவர் இருக்குது, அவர் நம்பர் இருக்குதா? சரி, அவரை கால் அடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தரோம் காசுண்டு? ஆட்டோ காசு இருந்தாலும் ஒரு இருக்கண்டா நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணுமேக்கா.
மற்றது நீங்கள் முக்கியமான ஆக்கள்கிட்ட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருங்க. ஏன் சேவ் பண்ண வச்சுக்கிறீங்க? அந்த அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஆட்டோக்காரன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கணும், வெங்கட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கணும், ஹாஸ்பிட்டலில் நீ ஆர்டிஐ நம்பரை சேவ் பண்ணி அவுட் பேங்கில் விட்டுட்டு கேளுங்க. தம்பியா என்னவா அவுட்டில் விட்டுட்டு கேளுங்க. தம்பி உங்களுக்கு எவ்வளோ காசு நான் தரணுமாண்டு. நீங்கள் எவ்வளோன்னு சொல்கிறீங்க? 30 கிட்ட கொடுப்போம். என்ன குறிக்கோள்? ஹலோ ஓமண்ணா, அந்த நான் சொன்னானே இல்லை எங்கள்கிட்ட ஒரு அண்ணா வாரன்னு சொல்லி, ஒரு அண்ணா உண்டு வேறுன்னு சொன்னேன். அந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் உதவி செய்ய வாரன்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த அண்ணாவே வந்து நிற்கினா என்ன கேட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு என்ன இடத்துல போய் வரேன்னா அதுனா இப்படி ஒரு அண்ணா தானே எங்களை ஏற்றிறக்குறேன்னு சொன்னான். அப்போ அவருக்கு கிரெடிட் வேணுண்டா உங்களுக்கு எவ்வளோ பெருமதிண்டு நான் சொன்னேன் 30 கிட்ட கொடுக்கணுமெண்டு. அப்போ அதைத்தான் நான் அவருக்கு அவுட் பைக்கில் விட்டுட்டு உங்கள்கிட்ட எடுத்து கதைக்க சொன்னேன். வேறு அதான் எடுத்தேன் நான். ஓமோ ஓமோ இல்லை இல்லை வேண்டாம், இல்லை வேண்டாம் வேறு இப்படி சொன்னான். அப்போ அதைத்தான் எடுக்க சொன்னேன். வேறு சரி அதான் நாங்கள் கெடுத்தேன். ஓமா இல்லை ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் எடுத்து காய்ச்சினா சரி. இப்போ இந்த கோல் எடுத்தது இந்த நோக்கம் என்னக்கா? என்ன நோக்கம் வேண்டில்லை, அது நீங்கள் உண்மையாக போய் கொண்டு கேட்பீங்க தானே. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்களே எடுத்து சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து நிற்கிறோன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் ஃபோன் அவுட் மேக்கில் விட்டேன்னு சொல்லிட்டீங்க, மற்றது 30,000 கொடுக்க இருக்கேன்னு நான் சொன்னான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறம் அவர்கிட்ட நீ கேட்பான். அப்படியாண்டு இல்லை, நான் இப்போ சொன்னேன் இவ்வளவு உங்களுக்கு தெரியணும் சொல்ல நம்பினேன் இல்லை, அதான் எடுத்து கேட்டேன்னு சொன்னேன். ஒரு விஷயம் சொல்லட்டாக்கா, என்னென்றால் ஒரு மனுஷன் வந்து உண்மையிலே நான் இதான் அந்த உண்மையிலே நான் உங்களை நிறைய பாவம் பார்த்து தான் வந்தேனாக்கா. என்னால் இந்த பிள்ளை வந்து கதைக்காது, தம்பி வந்து கந்தையாண்டு இவ்வளோ யோசிச்சு தான் நான் இவ்வளோ தூரம் தாண்டி வந்தேன். நான் வந்த இடத்துல உண்மையிலேயே உங்களோட அந்த நீங்கள் வந்து உண்மை இல்லைன்றதில் நான் 100% உறுதியாக இருக்கிறேன். அதால் வந்து உங்களோட ஃபோனுக்கா ஹோலது அதாட்டு ஃபோன் அவட ஃபோனா? நினைக்கிறேன் அவட ஃபோனுக்கு இப்போ அவர் தான் அடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கேளுங்க அவர் அடிச்சுட்டு அதான் கதைச்ச பிள்ளை எடுத்தேன். ஆட்ட ஃபோன் பிள்ளைடு தம்பியோட படிக்க ஹாஸ்டல் அடுத்து வராமா? சரி ஓகே. அப்போக்கா நாங்கள் வந்து விளக்கிட போகிறோம். சரியோ? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க. ஆனால் அதே நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் சார்பான விஷயங்களை கொஞ்சம் தீட்டி இன்னும் உண்மையான விஷயங்களை கூட காய்ச்சிங்களா இருந்தால் உங்களுக்கான உதவிகள் வந்து 100% கிடைக்குமென்றதில் மாற்றம் இல்லை. மற்றது வந்து நீங்கள் கதைக்கிறது வந்து உண்மையாக பொய்யோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே தான் அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து 4 பேர் பார்ப்பாங்கன்ற விஷயம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் சொன்னேன். சொல்லியும் நீங்கள் ஓகே நீங்கள் கதைக்கிறத நீங்கள் உண்மையாக சொல்லி நீங்கள் கதைச்சிருக்கிறீங்க. அங்கே நான் வந்து தெரிஞ்சு கொள்வோம்ன்ற விஷயங்களை நான் கேட்டுக்கொண்டேன். சரி எதுவாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்திருக்கிறேங்கக்கா. நீங்கள் வந்து உங்களுக்கு மிஷின் கேட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து மிஷின் கேட்டீங்க, அப்புறம் உங்களுக்கான உதவியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அதை தீர்மானித்து கொள்வாங்க. லைக் வந்து உங்களுக்கு என்ன உதவி வந்து அவங்க செய்யலாம்ன்றதை வந்து அவங்க தீர்மானித்து கொள்வாங்க. இப்போ நார்மலாக போகிற இடங்களில் வந்து நானே சொல்லுவேன், ரைட் ஓகே இவங்களுக்கு இது தேவை,
இன்னது தேவை அப்படின்ற மாதிரிக்கு அதை நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நானே சொல்லி அதை நானே மும்முரமானு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் உங்களோட இந்த ஒரு விஷயத்தில் நான் அதை அவையின் கையிலேயே விடுறேன். அவையில் டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணும்னு சொல்லி முன் வந்தால் கட்டாயம் வந்து உங்களுக்கான உதவியை வந்து அவங்க செய்வாங்க. ரைட்? அப்படி செய்யாத இது வந்து என்ன சொல்கிறது, இந்த 50க்கு 50 மேத்தானாக்கா சில வேளை வந்துட்டு கிடைக்கலாம், சில வேளை வந்துட்டு கிடைக்காம போகலாம். ஆனால் நான் எந்த பாதை தவறி ஒரு நாளும் பொய்யாக கதைக்க மாட்டேனக்கா. ரைட்? இப்போ இன்னதுதான் உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் பொய்யை நான் ஆட் பண்ணி வச்சு நான் கதைச்சி எந்த ஒரு விஷயமும் கேட்டு நான் செய்ய மாட்டேனக்கா. அதுவுமே வந்து உண்மை. சரி தானே? அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க. வந்து இப்போ இதில் எனக்கு கொஞ்சம் அதில் சில விஷயங்கள் மனக்கசப்பாக போயிட்டுது நடந்த விஷயங்கள். நீங்களே சொல்லுங்க, சரியா பிள்ளையா நீங்களே சொல்லுங்க. இல்லாட்டி பேங்க நானும் உங்களோட இந்த அறைக்கே இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு உலகத்தில் வேர்க்கணும்? எனக்கு வேர்க்கவே இல்லையா? நீ ஓகே என்ன பேங்க அவனுக்கு வேர்க்கல, அவனுக்கு வேர்க்கல, உங்களோட பிள்ளைக்கு வேர்க்கல, எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு அப்படி வளமையாகவே இருக்கு. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். சரி இப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம். என்ன செய்யணுமெண்டா தான் நான் இப்போ கேட்டேன். ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை பார்த்தா கேட்கணும். பிள்ளை கூப்பிடு. சரி அப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்ட உதவியாக ஒரு சிறிய அமௌண்ட் நான் தந்துட்டு போகிறேன். மற்ற இந்த வீடியோ பார்த்து அவங்க டிசைட் பண்ணி உங்களுக்கான மிகுதி உதவியை வந்து அவங்க செய்வாங்க. சரி இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 25 இருக்குது என்ன? ஓகே 25ன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு அனுப்பினது வந்து லண்டனில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் கடைசியாக நாவக்குழிக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். வாட்ஸ்அப் நம்பர் 5870ன்னு சொல்லி அதே அக்காவோட காசு தான் இது. வந்து அவங்க வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை நாங்கள் ஒரு 2-3 ஃபேமிலிக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. ஸோ அதில் 2வது ஃபேமிலியாக நாங்கள் அக்காவுக்கு வந்துட்டு இந்த காசை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அக்காவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? வந்து எங்களை கண்டு கதைச்சி எங்களுக்கு உதவி செய்ததுக்கு மிக நன்றி. மற்றது இன்னும் ஒரு விஷயமாக்கா, இன்னும் நீங்கள் வந்து 100% உண்மையாக இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான உதவிகள் நாங்கள் அவ்வளோ தூரம் எடுத்து தந்திருப்போம். உங்களை நீங்களே வந்து நிதானித்து அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. நீங்களே யோசித்து பாருங்க, நான் கேட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சொன்ன பதில்கள் சரியாக அமைஞ்சோன்னு சொல்லி. திருப்பி நான் சொல்கிறது தானக்கா, என்ன சொல்கிறது, இன்னொரு இப்போ முகமே தெரியாதவர்கள் என்ன நம்பி வந்துட்டு உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய முன்வரைக்குள்ள அவனுக்கு நான் உண்மையாக இருக்கணுன்றதான் நான் எப்போயும் நினைக்கிறது. இப்போ என்ன கூட சொன்னவங்க வந்து என்னண்டு, நான் போகிற இடங்களில் வந்துட்டு வீடியோக்கு முன்னால் காசை கொடுத்துட்டு வீடியோ நிப்பாட்டின அப்புறம் அந்த காசை வந்துட்டு அவன் 1000 பேர் 1000 சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் அது உண்மையாக போய்யானே நாங்கள் இந்த இடத்த விட்டு போன பிறகு. சரியா? அதே மாதிரி எப்போயுமே எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் என்னதான் வந்தாலும் நான் எந்த பாதையில் சரியாக இருக்கணுன்றதில் நான் குறிக்கோளாக இருக்கிறேன். அதை வந்து கஷ்டமாக ஈவன் ஒரு சாகிற கஷ்டமாக இருந்தால் கூட அந்த இடத்துல பொய் சொல்லி ஒரு காரியத்தை நான் செய்ய நான் ரெடியாக இல்லை. ஸோ அதால் நான் பார்க்குறாக்கிட்ட கையில் அதை வந்து விடுறேன். என்ன பதில் வருதோ இந்த வீடியோ போட்ட பிறகு உங்களுக்கு வந்து உதவி யாராவது செய்யுங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் கட்டாயம் செய்வேன். ஒருவேளை வந்து யாரும் செய்ய முன் வரேன்னு சொன்னால் அப்புறம் என்னெல்லாம் போய்க்கக்கூடாது. சரி தானே? அது உங்களுக்கு சம்மதம் தானே? கதைங்க என்ன வணக்கம் யோசிக்குமா போல இருக்குது. ஒன்றும் இல்லை சார் அக்கா நீங்களே யோசிச்சுப்பாங்க. வந்து இப்போ நீங்கள் ஒரு அரசாங்கத்திட்ட கூட ஒரு விஷயம் வந்து போய் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு கேட்பாங்க. ஒரு GS லெட்டர் ஒன்று கொண்டு வாங்க, ஒரு டாய்லெட் கட்டித்தாரன்னு சொன்னாலும் ஒரு வீட்டு திட்டம்னு சொன்னால் இது வேணாலும் ஏதாவது கேட்குறவங்க நான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு அறனே தெரியாது அவங்கள. அப்போ வந்த இடத்துல எங்களோட அறிவு கட்டுற மாதிரி ஒரு 2 விஷயத்த கேட்டால் தானே தெரியும். அப்போ நான் கேட்டேன் வந்து நீங்கள் சொன்னீங்க பதில் ரைட், நாங்கள் அதை வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். அதுக்கு பிறகு மிச்சம் வந்து உங்களோட சரி தானே. அண்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களோட சம்மதத்தோடு தான் நான் இந்த வீடியோ கூட நான் பதிவு செஞ்சேன். அதில் மாற்றம் இல்லை. ஒரு நாளும் நாங்கள் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் அப்படியான ஒரு எண்ணத்தோடு நான் இங்கே வரவே இல்லை. நான் வந்து 100% உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்தேன். உங்களோட பதில்கள் தான் அந்த உதவியின் தரத்தை உயர்த்தும் தாழ்த்தும். சரி தானே? ஓகே, அப்போ நாங்கள் வந்து கிளம்புவோம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye.